வணக்கம் நண்பர்களே. 2024 டிஎன்பிசியில் கேட்டிருந்த கொஷனில் டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம 16 கொஷின் பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 17 பாருங்க. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 40 மற்றும் 60 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ ஆனவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார் அப்படிங்கிறது கொஷின். இதில் என்னன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ பி வந்து பார்த்தோம் அப்படின்னா 40 நாளில் வேலையை முடிப்பார், கியூ 60 நாளில் வேலையை முடிப்பார். ஆக்சுவலாக கொஞ்ச நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம இந்த மாடல் ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே சொன்னோம், ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன பண்ணணும், கீழே ரெண்டுத்தையும் பெருக்கணும். 40 பெருக்கல் 60, மேலே என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் கூட்டணும். 40 60 கூட்டினா 100. இது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், கரெக்டா? அப்போது 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1/6 24. வர ஆன்சரை என்ன பண்ணிக்க சொன்னோம் அப்படின்னா, தலைகீழாக மாற்றிக்க சொன்னோம், 24. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 24 நாளில் முடிச்சிருப்பாங்க, கரெக்டா? ஆனால் இப்போ யார் மட்டும் வேலை செய்கிறா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கியூ போயிடுறாரு. கியூ போனதுக்கு அப்புறமா யார் மட்டும் வேலை செய்கிறாரு அப்படின்னா, பி மட்டும் 5 நாள் வேலை செய்கிறாரு. அதாவது பி மட்டும் 5 நாள் தனியாக வேலை செய்கிறாரு, கரெக்டா? பி மட்டும் எத்தனை நாள் தனியாக வேலை செய்கிறாரு? 5 நாள். பி ஒரு நாளோட எத்தனை நாளில் வேலையை முடிப்பார்? 40 நாளில். அப்போ ஒரு நாள் வேலை செஞ்சார்னா 1/40. எப்பவுமே அதுதான் மீனிங். 40 நாளில் வேலை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு செய்கிற வேலைன்னும் போது 1/40, சரியா? அப்போது 1 5 5 8 5 40. ஸோ அந்த 5 நாளில் அவர் எவ்வளோ வேலையை முடிப்பார் அப்படின்னா 8ல் 1 பங்கு வேலையை முடிப்பார். இது எப்பவுமே என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழே இருக்கிறது மொத்த வேலை, அதில் அவர் எவ்வளோ வேலையை முடிப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ 8ல் 1 பங்கு வேலையை மீதி இருக்கிற 5 நாளில் முடிப்பார். அப்போது இதுக்கு முன்னாடி மீதி இருந்த வேலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8ல் 7 பங்கு வேலை இருந்திருக்கும், கரெக்டாக? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சது. ஏன்னா மீதி இருக்கிறது மட்டுமே 8ல் 1 பங்குன்னா இது வரைக்கும் அவங்க சேர்ந்து வேலை செஞ்சாங்கல்ல, அது எவ்வளோ இருக்கும்? 8ல் மீதி இருக்கிறது, அதாவது 8ல் 7 பங்கு. அப்போ இந்த 8ல் 7 பங்கு வேலையை தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, கரெக்டாக? ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? முன்னாடியே பார்த்தோம், 24 நாளில். ஸோ 7/8 × 24 முடிஞ்சிச்சு. விஷயம் புரியுதான்னு பாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத ஏ மட்டும் தனியாக செஞ்ச நாளையும் அவருடைய வேலை திறனையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அவர் எவ்வளோ வேலையை செஞ்சாருன்னு தெரிஞ்சிடும். மீதி இருக்கிற வேலையை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ 1 8 8 3 8 24, 7 3 பெருக்கிறோம், 7 3 21. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க, எவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 21 நாட்கள் செஞ்சுருப்பாங்க. ஆப்ஷன் ஏ. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க, சரிங்களா? அடுத்ததா 18. XYZ ஒரு வேலையை முறையே 8 12 16 நாட்களில் முடிப்பர். XYZ மூவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து 26,000 வழங்கப்படும் எனில் Y பெறும் பங்கு. பாருங்க, XYZ 3 பேருக்கும் 8 12 16ன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி 3 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம், அதாவது 8 12 16. பாருங்க, எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாட்டில் 4ஆம் வாய்ப்பாட்டில் போட்டிங்களாம் சரிதான். ஈர்னாங்கு 3 நன்னாங்கு 16. மறுபடியும் 2 4 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 2 3 வராது, 2 4. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 4 2 8 8 3 24 24 2 48. எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 48 கிடைக்குது, கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஒரு நம்பரையும் எதனால் பெருக்குனா 48 வரும் அப்படின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு 8 8 எதால் பெருக்குனா 48 வரும்? 6ஆல். 6 8 48. 12 12 4ஆல் பெருக்குனா 48, 4 12 48. அடுத்தது 16 16 3ஆல் பெருக்குனா 48, 3 16 48. ஸோ 6:4:3. என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ் வந்து 6 பங்கு வேலை செய்வார், ஒய் 4 பங்கு வேலை செய்வார், இசட் 3 பங்கு வேலை செய்வார் அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 26,000. மொத்தம் 26,000. இவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பங்கு வேலை செய்கிறாங்க? 6 4 10 10 3 13, மொத்தம் 13 பங்கு இன்ட்டு யாரை கேட்குறாங்க? ஒய்க்கு எத்தனை பங்குன்னு கேட்குறாங்க. ஒய்க்கு எத்தனை பங்கு? 4 பங்கு இன்ட்டு 4. நம்ம புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளானது தான். இது 2 பேர் கொடுத்தாலும் 3 பேர் கொடுத்தாலும் தாராளமாக இந்த ஐடியாவில் போடலாம். 8 12 16 எல்சிஎம் எடுக்கிறோம். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் வருதோ அதுதான் அவங்க செஞ்ச வேலையுடைய பங்கு. அப்போது மொத்த சேலரியை மொத்த பங்கால் வகுத்துட்டு யாருக்கு கேட்குறாங்களோ, ஒய்க்கு கேட்குறதால என்ன போட்டிருக்கோம்?
ஒய்யோடைய பங்கு 4ன்றதால் 4 போட்டிருக்கோம். இசட் கேட்டால் 3, யாரை கேட்குறாங்களோ அது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. 13 13, ஈர் 13 26, 3 0 இருக்கு. அப்போ 2 4 பேருக்குன்னா ஈர்னாங்க 8. ஒய்யோடைய பங்கு எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி 8000. சரிங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அவங்க ஒய்க்கு கேட்டாங்க கரெக்டா? நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதில் எக்ஸோட பங்கு எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். எக்ஸ் எவ்வளோ பங்கு, அவருடைய அமௌண்ட் எவ்வளோ, அவருக்கு எவ்வளோ பங்கு தரணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கேள்வி இசட்டுக்கு எவ்வளோ பங்கு தரணும் அப்படிங்கிறது. மூணாவதா ஒரு கேள்வி கேட்குறேன். இசட் ஒய்யை விட இசட் எவ்வளோ கம்மியாக வாங்குவார், ஒய்யை விட இசட் எவ்வளோ கம்மியாக வாங்குவார். கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எக்ஸோட பங்கு இசட்டோட பங்குனா இதே மாதிரி ஒய்யை விட இசட் எவ்வளோ கம்மியாக வாங்குவார்னா ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்லேருந்து இசட்டை மைனஸ் பண்ணால் கூட தெரிஞ்சிடும். சரிங்களாம்மா? ஸோ இந்த 3 கேள்விகளுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்ததா கேள்வி எண் 19. ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை 5, 10, 15 நாட்களில் முடிப்பர். இங்கேயும் சேம் அதே தான் பாருங்களேன். 3 பேருக்கு 33,000 சம்பளம் வாங்குறதாக சொல்லியிருக்காங்க. 5, 10, 15 மூணுத்துக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 30. 5, 10, 15 எந்த வாய்ப்பாட்டில் போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு. 1 5, 2 5, 3 5 பாருங்க. 2 10, 13 30 எல்சிஎம் 30 கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு நம்பரையும் 30 வர்றது மாதிரி மாற்றணும். 5 எதால பெருக்குனா 30 வரும்? 6ஆல. 5 6 30. 10 எதால பெருக்குனா 30 வரும்? 3ஆல. 3 30. 15 2ஆல பெருக்குனா 30. ஈர் 15 30. அப்போ 6 3 9, 9 2 11. மொத்த பங்கு 11. ஸோ டோட்டல் அமௌண்ட் 33,000 11ஆல வகுக்கிறோம். இன்ட்டு ஏவோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. பாருங்க, ஏவுக்கு எவ்வளோ பங்கு? 6 பங்கு. ஸோ இன்ட்டு 6. ஒரு 11 11, 11 33, 1 2 3 0. அப்போ 3 6 18. அப்படின்னா ஏவோட பங்கு எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 18,000. சரி, இங்கே ஒரு 2 கொஸ்டின் கேட்கலாமா? என்ன கேட்கலாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே 3 கொஸ்டின் கேட்டிருந்தோமா? இது 4வது கொஸ்டின். அதுமாதிரி சில ஆன்சர் கீழே நீங்கள் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் நான் என்ன சொல்கிறேனோ அதை சொல்லியும் பண்ணுங்க. சில நேரம் 2 3 ஆன்சர் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோமா, நீங்கள் பண்ணுற ஆன்சர் எதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சு எனக்கு உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது ரைட்டாக தப்பானதை சொல்ல முடியல. இப்போ நம்ம 1 2 3 கிட்ட 1 2 3 ஆன்சர் போட்டு பண்ணுங்க. இப்போ 4th கொஸ்டின் அப்படின்னா 4th போட்டு ஆன்சர் பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தப்பான்னு என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா பியோடைய பங்கு எவ்வளோ, 5th கொஸ்டின் சியோட பங்கு எவ்வளோ, 6th கொஸ்டின் பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க. 3 கொஸ்டின் புரியுதா? போன கொஸ்டின்ல கேட்குறப்ப டிஃபரன்ஸ் கேட்டிருந்தேன். இங்கே 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி கேட்டாலும் இப்போ நம்ம இது கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் வேலை இல்லையா? அந்த ரேஷியோவை அவங்க 5 10 15 நாள்னு சொன்னதை நம்ம இந்த மாதிரி ரேஷியோவில் மாற்றிக்கிறது, எத்தனை பங்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மாற்றிக்க தெரிஞ்சிச்சுன்னா மற்றபடி அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். நம்ம நேற்றுக்கு வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்க இந்த 2 கொஸ்டின் என்ன பார்த்துருக்கோம்னா அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு கொடுக்குற சம்பளத்தை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த மாடலில் வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களாமா? அடுத்ததான் கேள்வி எண் 20. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவனவற்றுள் தவறானது ஏதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கீழே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எது தப்புன்னு நாம் கண்டுபிடிக்கணும். முதல்ல பாருங்க, 4 ஆண்கள் 3 நாட்களில் வேலையை முடிப்பார்கள். ஸோ 4 பேர் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 3 நாட்கள். நாட்களை நம்ம எப்பவுமே எப்படி போட்டுக்கணும் அப்படின்னா பையில் போட்டுக்கணும். நம்ம அதனால தான் வரும்போது ஃபைனல் ஆன்சர் வரும்போது 1/24 வந்தாவோட ரெசிப்ரோக்கில் எழுதிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறத 1/3ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பார்கள். 3 பெண்கள் எவ்வளோ நாட்கள் முடிக்கிறாங்கன்னா 6 நாட்களில். இப்போ என்னன்னா 4 பேர் 1/3. இந்த 4 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் அமைச்சிருங்க. அப்போது ஒரு ஆண் ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 4 3 12 நாள், 12 நாள் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெண் ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா இந்த 3 இங்கே அமைச்சிருங்க. 6 3 18. ஒரு பெண் 18 நாளில் முடிப்பாங்க. இதை இப்போ இந்த ஒரு வேர்டை வச்சு தான் இந்த கீழே இருக்கிற 4த்துக்கும் நாம் ஆன்சர் பண்ண போகிறோமே. ஆண் 12 நாளில் முடிப்பார், பெண் 18 நாளில் முடிப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். ஒரு ஆண் எவ்வளோ நாள்? 12, 1/12. அப்போ 8 × 1/12 ப்ளஸ் 6 பெண்கள் 6 × 1/18. இது ரெண்டையும் கூட்டினா இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா ஒரே நாளில்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் 1ன்னு வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பாருங்க, நாங்கள் 8 3 நாங்க 12.
ஓராறு 6 3 18 கீழே ரெண்டுத்துலையுமே என்ன இருக்குது 3. அப்போ மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிக்கலாம். இங்கே 2 இங்கே 1 2 1 3 ஒரு 3 3 ஒரு 3 3 கேன்சல் ஆகிட்டா 1. அப்போ ஒரே நாளில் முடிக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, தவறானதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வருது, அதனால் இது நமக்கு ஆன்சர் இல்லை. நெக்ஸ்ட்டு 6 ஆண்கள் மற்றும் 8 பெண்கள் ஒரே நாளில் முடிப்பார்கள். 6 ஆண்கள், அப்போ 6 பெருக்கல் ஆண்களுக்கு 1/12 6 பெருக்கல் 1/12 ப்ளஸ் 8 பெண்கள், 8க்கு பெண்களுக்கு 18 8 பெருக்கல் 1/18 ஓராறு 6 ஈராறு 12 இங்கே 4 2 8 9 2 18 அப்படின்னா 1/2 ப்ளஸ் 4/9ன்னு கிடைக்குது. எல்சிஎம் எடுத்தோம்னா 9 2 18 மேலே ஒரு 9 9 4 2 8 1 கரெக்டாமா 1 9 9 4 2 8 8 9ஐயும் கூட்டணும் அப்படின்னா 17 17/18ன்னு வருது. ஆனால் அவங்க என்ன வரணும்னு இருக்காங்க, ஒரே நாளில் வரணுன்ட்டு. கேன்சல் ஆகாது, 1 வராது. அப்போ இவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஏன்னா எது தவறானதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பாக இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. கரெக்டாக வேணா மீதி எல்லாம் எப்படி சரின்றதையும் பார்த்துடலாம். 12 ஆண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பார். 12 இன்ட்டு ஆண்கள், ஆண்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் 1/12 12 12 கேன்சல் ஆகிடும். ஆமாம் 1 தான் வருது. அப்போ கரெக்ட். நெக்ஸ்ட் 18 பெண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பார்கள். 18 இன்ட்டு பெண்களுக்கு பாருங்க 1/18 அப்போ 1/18 18 18 கேன்சல் ஆகிடும் 1. அப்போ இதுவும் கரெக்ட். ஸோ இது எல்லாமே கரெக்டு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் தப்பு. புரியுதா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முதல் வேலை இங்கே சொன்னது தான். அவங்க சொன்னதுலேருந்து ஒரு ஆண் ஒரு பெண் கண்டுபிடிச்சிட்டோன்னா மீதி எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஒரே ஒரு கேள்வி தான், ஆனால் அதில் கீழே நம்ம 4 ஆன்சர் போட்டு பார்க்குறது மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 21. இஃப் A salary is 25% less than B's salary, by how much percent is B's salary more than A's? ஆக்சுவலாக அதை நம்ம பெர்சன்டேஜ்லேயே சேர்த்துடலாம். வேலையை வச்சு சொல்கிறதால டைம் அண்ட் ஒர்க்லேயே அங்கே நம்ம மிஸ் ஆகிடுச்சு இந்த கொஷின் அப்படிங்கிறதால அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் சேர்த்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் பெர்சன்டேஜ் வச்சு முன்னாடி சொன்னால் அதே மாடல் தான். 25% கம்மி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக எவ்வளோ பெர்சன்டேஜ் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க, 25% குறைவு. அவங்க சொன்ன பெர்சன்டேஜ் அப்படியே மேலே போட்டுக்கலாம். 25 பை குறைவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 100லேருந்து மைனஸ் பண்ணிடணும். அதிகம்னு சொல்கிறாங்கன்னா 100 கூட ப்ளஸ் பண்ணிடணும். அப்போ 100ல் 25 போயிடுச்சுன்னா 75 இன்ட்டு 100 முடிஞ்சிச்சு. ஏன்னா பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதால 100. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு 25 25 3 25 75. அப்போ மீதி என்ன இருக்கும் 100/3. இது ஒரு தகா பின்னம், இம்ப்ராப்பர். இதை மிக்சடாக மாற்றலாம். எப்படி, ஒரு 3 3 3 9 மீதி 1 3 9 மறுபடியும் மீதி 1 இருக்கும், பையில் இருக்கிற 3 அப்படியே போட்டலாம். இது தெரியல, மிக்சடு ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பராக இருக்கிறத மிக்சடாக மாற்றுறது. ஸோ ஆன்சர் 33 1/3%. சரிங்களாம்மா? ஸோ இந்த 20 21 கேள்விகள் தான் 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துலேயும் இருந்து அவங்க கேட்ட டைம் அண்ட் ஒர்க்கில் வரக்கூடிய கொஷின்ஸ். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு 5 கேள்வி 7 கேள்வி அப்படின்னு சொல்லி 4 வீடியோவாக பிரித்து பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 2023 டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதில் ஒரு இதே மாதிரி ஒரு 25 30 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே டைம் அண்ட் ஒர்க்கில் கட்டாயம் அவங்க 1 இல்லைனா 2 கேள்வி கேட்குறாங்க. உள்ள அந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற முடியும். சரிங்களாம்மா? ஸோ இதோட டைம் அண்ட் ஒர்க் டாபிக் முடியுது. அடுத்த வீடியோவில் நான் உங்களை இன்னொரு டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்யூ.